சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. திடீரென மேகக்கூட்டங்கள் குவிய தொடங்கியதால் பல்வேறு பகுதிகளில் கனமழையும் பெய்ய தொடங்கியிருக்கிறது. பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது கனமழை பெய்ய தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இன்று கத்திரி வெயில் தொடங்கிய அக்னி நட்சத்திரமான கத்திரி வெயில் தொடங்கிய நாளன்று தொடர்ச்சியாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென மாறிய வானிலை தற்போது குளிர்வித்து வருகிறது. பூந்தமல்லி பகுதியில் பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தற்போதைய மழை நிலவரம் தொடர்பான அண்மை செய்தியையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போது மழையின் நிலவரம் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம்? மட்டில் திடீரென மாறிய ஒரு வானிலை காரணமாக கனமழை பெய்து வருகிறது. பரவலாக சென்னையினுடைய நகர் பகுதிகள் மட்டுமல்லாது புறநகர் பகுதிகளிலும் திடீர் மழை என்பது மிக குளிர்ச்சியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த சூழ்நிலையில் சற்று முன்னர் 5 நிமிடங்களுக்கு முன்னதாக பெய்யக்கூடிய மழை சென்னை வாசிகளை ஒரு மகிழ்ச்சியில் குளிர்ச்சியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சாலைகள் வெறிச்சோடு இருந்தாலும் கூட பல இடங்களில் இந்த மழையை ரசிப்பதற்காக மொட்டை மாடிகளில் வந்து மழையில் நனைந்தபடி ஆட்டம் பாட்டத்துடன் சென்னை மக்கள் இதை ரசித்து வருகின்றனர். எனவே ஒரு சட்டென்று மாறிய வானிலை என்பது மக்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சியை குஷியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். சென்னையை நோக்கி மேகக்கூட்டங்கள் நகர்ந்து வருவதன் காரணமாக இந்த மழை இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். அதே போல சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய ஒரு காட்சி. காற்றின் வேகமும் அதிகரித்திருக்கிறது. இதற்கு முன்பாக ஒரு சுமார் 15 நிமிடங்கள் பலத்த காற்றுடன் புழுதி சாலைகளில் பறந்த ஒரு சூழல் நிலவி கொண்டிருந்த ஒரு திடீர் சில நிமிடங்களில் இது போன்ற ஒரு மழை என்பது யாரும் எதிர்பாராத ஒன்று. ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னர் வரையிலும் சூரியன் வெப்பம் அதிகமாக இருந்த சூழலில் அந்த ஒரு மிதமான சூழல் சென்னை மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். எனவே இன்று இந்த மழை பெய்யக்கூடும். நாளையும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்த மட்டில் 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 முதல் 29 செல்சியஸ் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மழை என்பது சென்னை மக்களை இன்று ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய மகிழ்ச்சியின் வரவாக பார்க்கிறார்கள். சில நேரங்களில் இடி மின்னலும் கூட இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பாலா, செல்வகுமார், இப்போ சென்னையினுடைய பெரும்பாலான பகுதிகளில் மெட்ரோ மற்றும் சாலை பணிகள் உள்ளிட்ட மற்ற பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திடீர் மழையின் காரணமாக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா, விபத்துக்களை தவிர்க்கும் வண்ணம்? மழை ஒரு கனமழையாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை. எனவே ஒரு சிறுமழையாக இருந்தாலும் கூட பரவலாக ஒரு கனமழையாக பெய்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நீடிப்பதற்கான சூழல் இல்லை என்பதுதான் தெரிய வருகிறது. இருந்தாலும் கூட ஒரு தாழ்வான பகுதிகள் அல்லது சாலை பணிகள் நடக்கக்கூடிய இடங்கள், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மெட்ரோ பணிகள் நடக்கக்கூடிய இடங்களில் எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. இதை அந்தந்த நிர்வாகங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று நம்புவோம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பிற்பகலுக்கு மேலாக இருள் கவ தொடங்கியது. தொடர்ச்சியாக காலை முதலே அக்னி வெயிலின் தாக்கம் என்பது சுட்டெரித்த நிலையில் பிற்பகலுக்கு மேல் குளிர்காற்று வீச தொடங்கியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பெய்ய தொடங்கி இருக்கக்கூடிய மழை தற்போது மக்களை குளிர்வித்திருக்கிறது.